எங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்லை. எங்க அம்மாக்கு இப்ப 4 வருடமா வேலையும் இல்லை. எங்க அப்பா இறந்த பிறகு என்னுடைய மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 1500 ரூபாய், எங்க அம்மாவுடைய மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 1500 ரூபாய், எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களுடைய வீட்டு செலவுக்காக வருமானத்துக்காக கொடுக்குற கொஞ்சம் காசு, இது வச்சுதான் நாங்க ஃபேமிலியில ரன் பண்றோம். என் பேரு லலிதா கல்யாணி, இவங்க அம்மா பேர் புஷ்பலதா. எனக்கு வயசு 24. நான் முற்றிலும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி. நாங்க பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுல 2500 ரூபாய் வாடகைக்கு குடியிருக்கோம். எனக்கு கால் குணமாகணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் BA ஹிஸ்டரி வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு 12 வருஷமா நான் இப்படியே இருக்கிறதால எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்க அம்மாவுக்கு வயசானா அவங்களையும் என்னால பாத்துக்க முடியாது. எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல, அவங்களுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அதனால என் கால் எப்படியாவது நான் சரி பண்ணணும், நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன விதமான டாக்டரை போய் பார்க்கணும், இந்த மாதிரி டீடைல்ஸும் எங்களுக்கு சரியா தெரியல. இந்த வீடியோ பாக்குற யாராவது உங்களுக்கு இது பத்தின விவரங்கள் தெரிஞ்சிருந்தா, என் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை தயவு செஞ்சு எனக்கு செய்யுங்க. எனக்கு நான் காசு பணம் கேட்கல, எனக்கு என் கால் குணமானா போதும்.